அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு டைட்டிலில் வந்து காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரின்னு இந்த சினிமா டைலாக் வச்சுக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்களா? ஆஸ் யூஷுவல் டைட்டில் மேட்டருக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி தான் போவோம். சில நாட்களுக்கு முன்னாடி ஈசிஆரில் நடந்த சம்பவம் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன். அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் மட்டும் இல்லை, அந்த ஸ்டோரியிலையும். ஸ்டோரி நான் சொன்னேன், சரி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததுனால ஹிஸ்டரி அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பரபரப்பான வீடியோ காட்சிகள் வருகின்றன. அந்த காரில் ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்கள துரத்திட்டு வராங்க. இது வீடியோ காட்சிகள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி வந்து துரத்தி சென்றவர்கள் அவர்கள் காரிலே வந்து திமுக கொடி கட்டப்பட்டுள்ளது அப்படின்லாம் செய்தி வந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூல் கிட் மாதிரி ஏராளமான திமுக ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா அவங்களுக்கு? அந்த பெண் ஓட்டி வந்த கார் வந்து அந்த காரை இடிச்சிட்டு போயிடுச்சு. அவங்க இடிச்சிட்டு நிற்காம போனதுனால பின்னாடி வந்தவங்க அவங்க துரத்திட்டு போயிட்டு, இன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி இடிச்சிட்டு நிற்காம போகிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நடந்தது, இது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இது மாதிரிலாம் தவறான விஷயத்தை பரப்பாதீர்கள் அப்படின்னு ஏராளமான பேர் சொல்லி வச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரே டெம்ப்ளேட்டுங்க போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோ காட்சிகள் அதையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதுலேயும் திருப்பி போட்டிருந்தாங்க. நிறைய ட்விட்டர் அக்கௌண்ட்ஸில் இது வந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறமா அந்த சம்பந்தப்பட்ட பெண் அவங்க வந்து இல்லை நாங்கள்லாம் காரை இடிக்கலை அப்படின்னு சொன்னதான் ஒரு நியூஸ் வர ஆரம்பிச்சதுங்க. இதில் கவிதாயினி கனிமொழி அவர்கள் அவங்களுடைய ட்வீட்டை பாருங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு. கூடவே என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி பெண்கள் பாதுகாப்பு இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார் முதல்வர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றத எதிர்கட்சிகள் தான் சொல்லுவாங்க. ஒருவேளை கனிமொழி அவர்களுடைய அட்மின் வந்து ஏதோ பழைய இதை கட் அண்ட் பேஸ்ட் போட்டாரா, கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தான் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லணுமே தவிர, எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைப்பது, தோழமை சுட்டு இல்லை வேண்டுகோள், இதெல்லாம் கூட்டணி கட்சிகளுடைய வேலை. எதிர்கட்சிகளில் சொல்லியிருக்கணும், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. ஆச்சரியமா இருக்குது. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ கவிதாயினி கனிமொழி அவர்கள் கட்சியில் வந்து ஒரு மூத்த உறுப்பினர், முக்கியமான ஒரு பதவியில் இருக்கின்றவர், முதலமைச்சர் அவர்களது சகோதரியும் கூட. அப்படி இருக்குச்ச இந்த டூல் கிட் மாதிரி ஆதரவாளர்கள்லாம் ஒரு வெர்ஷன் சொன்னாங்க பாருங்க, காரை இச்சிட்டு நிறுத்தாமல் போனாங்க, தொட்டி இவங்க பின்னாடியே போனாங்க அப்படின்னு. அப்போது அதெல்லாம் பொய்ன்னு தானே காமிக்குது. எதுக்காக இந்த டூல் கிட்டு, எங்கேருந்து அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, யார் போய் வெரிஃபை பண்ணாங்க, இல்லை பொய்ன்னு தெரிஞ்சே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுனுக்கிறாங்களா? முதல்ல அந்த வீடியோ காட்சிகள் பரபரப்பான துரத்தல் சம்பவம் அப்படின்னு வந்தப்போ என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றது வந்து இவங்க காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது காவல்துறை மட்டும்தான் விசாரித்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்குச்சே இங்கே ஒரு 10 பேர் உக்காந்தீங்கன்னு இப்படி தான் நடந்தது அப்படி தான் நடந்தது இப்படின்னு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணியும், அது சுறா படம்னு சொல்லாமா இல்லை வேற எந்த படம் சொல்லுது, அந்த மாதிரி பயங்கரமான ஃப்ளாப் ஆகிவிட்டது இவர்களுடைய நெரேட்டிவ் செட் பண்ணுற முயற்சி. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும்? இப்போ அரசியல் கட்சிகள் இதை அரசியலாக்கக்கூடாது, நீங்கள் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னீங்கன்னா இட் வில் ஹேம்பர் த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டு. அப்போ அது எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தானே? ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் இல்லை ஒரு சில இந்த நடு சென்டர் ஊடகவியலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் இது அப்ளை ஆகாதா? எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் உடனே இப்படி முட்டு கொடுக்கறதுக்குன்னு சில பேர் வராங்க. சமீப காலமாக இது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய தவறான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது திமுக ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியல. புலி வருது கதை தான். அப்போது நிஜமாகவே நாளைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்து, இல்லைங்க அதில் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எதிர்கட்சிகள் தான் இந்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே ஆனாலும் ஜனங்க வந்துத்துக்க மாட்டாங்க. வழக்கம் போல் இவங்க முட்டு கொடுக்க வந்துட்டாங்க. எல்லா விஷயத்துலையும் இப்படி தானே ஆச்சு. ஈசிஆர் இன்சிடென்ட்டில் என்ன ஆச்சு, இப்படி தான் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஐயோ கார் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு கதை விட்டாங்க. கட்சியில் என்ன நடந்தது, அந்த மாதிரி சம்பவமே நடக்கலைன்னு பெண்கள் சொல்லிட்டாங்க. இதோ இப்படித்தான் இவங்க வந்து கதை கட்டினே இருப்பாங்க. இதைத்தான் ஜனங்க ஒத்துப்பாங்களே தவிர நிஜம் என்னன்றது மக்களை போய் சேராது. என்னைக்கு நிஜம் மக்களை போய் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்களா? கரெக்டு. ஆனால் இது வந்து இருமுனை கூர் கொண்ட கத்தி, யாரையும் எப்போ வேணுமானாலும் தாக்கும் அப்படின்றது இந்த பொய்யை ஒரு ஆயுதமாக வச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். சரி, இது நடந்து 2 நாள் ஆச்சு. நான் ஏன் வந்து இதை பற்றி பேசாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு டவுட்டு.
சரிங்க, இது 2 தரப்புலேருந்தும் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வரணும். நாளைக்கே திடீர்னு யாராவது வந்து சொல்லலாம், இல்லை அந்த கார் அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த சைட் ஸ்டாண்டர்டு, சைட் ஸ்டாண்ட் வந்து பைக்கில் தானா, காரில் கிடையாதா, சரி ரைட்டு, அது டோர் சரியாக சாத்தலை அப்படின்னு அவங்க வேகமாக ஓட்டிட்டு வந்து எங்களை நிறுத்தி சொல்லிட்டு போனாங்க இப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பொங்கினதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. அதனால தான் வந்து எல்லா தரப்புலேருந்தும் ஸ்டேட்மெண்ட் வரட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேங்க. சரி, எல்லாரும் அந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா காவல்துறையிலிருந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க என்ன நடந்தது அப்படின்றது. இதுதான் இப்போ வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி உள்ளது. எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த யூனிவர்சிட்டி மேட்டரில் எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு, அது வந்து டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது சம்மந்தமாக அந்த பத்திரிகையாளர்கள் தான் விசாரணை நடந்திருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதில் வந்து அந்த சம்மந்தப்பட்ட பெண் அவரது விவரங்கள் வெளியாகிவிட்டது அப்படின்னு கோர்ட் வரைக்கும் இந்த இஷ்யூ போச்சு. அப்படி இருந்துச்சு, அதுலேருந்து பாடம் கற்றுக்க வேண்டாமா காவல்துறை? இப்போது இந்த செய்தியை வெளியிடும்போது அதில் வந்து அந்த புகார் கொடுக்கப்பட்ட பெண்ணின் விவரங்கள், அவங்க பேர், எந்த ஊரில் இருக்காங்க, கார் நம்பரு, இதையெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்களே, இது தவறு இல்லையா? அப்போ என்ன ஆகும், நாளைக்கு வேற ஏதாவது பெண்கள் வேற ஏதாவது ஒரு இடத்துல இல்லை வேற ஏதாவது சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க புகார் கொடுக்க பயப்படுவாங்க. ஐயா, நம்ம பாட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் இதுக்கப்புறம் ஏதாவது பெரிய இஷ்யூ ஆகிட்டு பத்திரிகையில் எதிர்கட்சிகள் ஏதாவது பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பேர் ஊர் இதெல்லாம் வந்து வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு பயந்துக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வருவதற்கே தயங்கலாம். அப்போ என்ன ஆகும், இதெல்லாம் வந்து இந்த குற்றம் செய்பவர்கள், குற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உத்வேகம் வந்த மாதிரி ஆயிரும். பத்தியா, யாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதனால நம்ம வந்து என்ன ஒன்றா பண்ணலான்னு தைரியம் கொடுத்தா மாதிரி ஆயிரும். இதுதான் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. இதுக்கு நண்பர் ஒருத்தர் கேட்டார், ஏப்பா நீ வேறு ஏதோ இளைய பாரதத்தில் பேட் பாய் அப்படின்னு சொல்லியிருந்த, இதுக்கு வந்து பேட் பாயோடைய பர்ஸ்பெக்டிவில் என்ன தான் சொல்ல, போதா குறைக்கு நீ தான் அந்த 360 வேறு சொல்லுவல்ல, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சொன்னேன் அப்படின்னாரு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நல்ல எண்ணத்தோடு செய்யப்படுகின்ற சில செயல்கள் கூட தவறாக பார்க்கப்படும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ காவல்துறை வந்து இது மாதிரி ஒரு பெண் அவங்க வந்து துரத்தி வந்ததாக, சில பேர் துரத்தி வந்ததாக புகார் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து விசாரணை செஞ்சிட்ருக்கோம், இப்படி மட்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா எதிர்கட்சிகள் சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணால், நீங்கள் ஏதோ ஒரு பெண் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் வேற யாரையோ வச்சு நீங்களே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கேஸை ஒன்றும் இல்லாமல் முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க. இந்த பெண் வேற அந்த பெண் வேற அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த பெண் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட ஆரம்பிச்சிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்கல்ல, பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் பேரை போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஊரை எதுக்கு போடணும் அப்படின்னா, அகைன் இப்போ வந்து ஜெயராமன் சேகர் அப்படின்னா, சரிங்க நீங்கள் வந்து இந்த ஜெயராமன் சேகரை சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் அந்த ஜெயராமன் சேகரை சொல்கிறோம் அப்படின்னு யாராவது சொல்லலாம்ல. ஸோ அதனால் ஊரை போட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது, இந்த கார் நம்பரை ஏன் போட்டாங்க அப்படின்னா, அந்த கார் தான் எல்லாம் வீடியோவில் பார்த்தாங்களே, நம்பர் பார்க்கலையா? சரி விடுங்க, டிரான்ஸ்பேரன்சி, இந்த வெளிப்படைத்தன்மையுடன் இதை அணுகி இருக்கின்றார்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, இதெல்லாம் மேட்ச் ஆகும்போது யாரும் வந்து நீங்கள் வேற யாரையோ கொண்டு வந்து ஜோடிக்கிறீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதனால் டு பி ஆன் த சேஃபர் சைட் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சா சொல்லிக்கினே போகலாம். இப்போ இதில் சில பேர் கேட்குறாங்க, எல்லாம் கரெக்டு, ஆனால் அப்போ அந்த 2 கார் துரத்தி வந்த கார், அந்த கார் நம்பரை போட்டுக்கிறீங்க, ஆனால் அதில் சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஆண்கள் அவங்க பேர் ஊர் எதுவுமே இல்லையே அப்படின்னா, கரெக்டுங்க, அவங்கெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அப்போ அதை போட்டிருக்கலாம். இப்போ தான் அந்த டைட்டில் மேட்டருக்கு போகிறோம். ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், அந்த கார்கள் 2 கார் இருக்குல்ல, அது ஏதோ பல கைகள் மாறி இருக்கின்றன போல இருக்குது. ஸோ யார் இப்போ ப்ரெசண்ட்டாக அது வச்சுருக்காங்க, யார் ஓட்டுனது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து போலீஸார் புலனாய்வு செய்து கொண்டு இருக்கின்றனர். அநேகமாக இந்த வீடியோ வரும்போது அதை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அந்த யார் அந்த கார், காருக்கு வந்து யாருன்னு நான் சொல்கிறது, அது ரைமிங்னு பார்த்தா கூட இலக்கணப்படி சரியில்லை, அதனால் அந்த ஹேஷ்டேக் வேண்டாம். ஸோ விரைவிலேயே அந்த காரில் வந்தது யார், யார் அந்த கார் ஓனர், அப்படி வச்சுக்கலாம், அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்புவோம். ரைட். அடுத்தது அண்ணாமலை அவர்கள், அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்த ஞானசேகரன், ஆமாம், அவருடைய சிடிஆர் கால் டேட்டா ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. ஆமாங்க, எனக்கு வந்து அதுக்கு ஆக்சஸ் கிடையாது, ஆனால் நான் எடுத்து வச்சுருக்கேன், என்ன பண்ண போகிறீங்க?
அதில் அவர் யார் யார்கிட்ட எல்லாம் பேசினார், எவ்வளோ நாள் பேசினார், அந்த நாள் அன்றைக்கி யார் யார்கிட்ட பேசினார், அதெல்லாம் என்கிட்ட டீட்டெயில் இருக்குது, சரியான நேரத்தில் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ஒரு சில பேர் இந்த மாதிரி எப்படி அவர் எடுக்கலாம், சிடிஆர் அவருக்கு எப்படி கிடைச்சது, அந்த செல்ஃபோன் நிறுவனத்திலேருந்து அவர் வாங்கினாரா இல்லை மத்திய அரசாங்கத்தின் இதில் வாங்கினாங்களா, இதெல்லாம் எப்படி பண்ணலாம், அப்படி எவிடன்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னால் இதை வந்து கோர்ட்டில் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், இது வந்து தவறு, அதையும் வந்து வெயிட் பண்ணியிருக்கிறாரு, யாரை மிரட்டுகின்றார், அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது வந்து இந்த லெட்டஸ் சே சிடிஆர் இது வந்து ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க. இது இப்போ இவர்கிட்ட வந்துட்டதுனால காவல்துறை இது கேட்டால் அவங்களுக்கு கிடைக்காதுன்றதெல்லாம் கிடையாது. சிடிஆர் எத்தனை பேர் காப்பி கேட்டாலும், எத்தனை இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸோ இல்லை எத்தனை இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கேட்டாலும் எத்தனை காப்பி வேணால் கொடுக்க முடியும். நாளைக்கே ஸ்டேட் போலீஸில் கேட்குறாங்க, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க. சிபிஐ வேணுமா, அந்த நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. ஹோம் மினிஸ்ட்ரி வேணுமா, இந்தாங்க நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. நாளைக்கு அமெரிக்காலேருந்து FBI CIA அவங்களும் வந்து லீகலாக வந்து கேட்குறாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. 1000 காப்பி 1,00,000 காப்பி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதனால் ஏதோ அண்ணாமலை தூக்கிட்டு வந்துட்டாரு, அங்கே அந்த எவிடன்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்றதெல்லாம் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? ரைட். அடுத்தது, இவர் யாரை மிரட்ட பார்க்கிறார் அப்படின்னா வெரி சிம்பிள். இது கூடவா தெரியாது? அந்த சிடிஆரில் யார் யாரெல்லாம் வந்து அவர் கூட பேசியிருப்பாங்களோ அவங்கள தான் மிரட்டார்னு அர்த்தம். என்னங்க இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கீங்க, யாரை மிரட்டுகின்றார் அப்படின்னா? சரி, அடுத்தது, இது ஏன் கோர்ட்டில் ஒப்படைக்கக்கூடாது அப்படின்னா, நான் முதல்லயே சொன்னேன், இந்த எவிடன்ஸ் அப்படின்றது வந்து காவல்துறை சுலபமாக இதை வாங்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்போ அதை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது காவல்துறையோட வேலை. இவருடைய இன்னென்ன பேர்லாம் வந்து தொடர்பில் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கும் அதுக்கும் அதுவும் என்ன சொல்கிறாரு, 23ஆம் தேதி பேசினது அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போது இதை விசாரிக்க வேண்டியது காவல்துறையோட வேலை. இவர் இப்போ முன்னாடியே சொல்லிட்டதுனால இந்த ஆஸ்பெக்டை வந்து அவங்க இக்னோர் பண்ண முடியாது. ஸோ அப்படித்தான் நான் பார்க்குறேனே தவிர அதை விட்டுட்டு இவர் ஏன் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா வரவங்கலாம் கோர்ட்டில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க, நான் ஒரு எவிடன்ஸ் வச்சுருக்கேன் கொண்டு போய் கொடுக்க முடியுமா? இது ஏதோ ரொம்ப யூனிக் அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தால் கூட கோர்ட்டில் இது மாதிரி சப்மிட் பண்ணோம், ஏதோ ஒரு ரிக்வஸ்ட்டை கொடுத்து அப்படின்னு சொல்லலாம். இது காவல்துறையில் வந்து எத்தனை தடவை ஒன்றா இந்த சிடிஆரை வாங்க முடியும்? வாங்கியிருப்பாங்க ஏற்கனவே, அது வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கச்ச இதை இவங்க வேற கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ அவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுனால எப்படா அண்ணாமலை மேலே காயலாம் அப்படின்னு காத்துனுக்கிறாங்க போல இருக்குது சில பேர். ஸோ அதை வச்சுன்னு அது மாதிரிலாம் பண்ணுறாரு, அது மாதிரிலாம் பண்ணுறாருன்னு யார் எது சொன்னாலும் கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் குறை சொல்கிறவங்க எவ்வளோ பேத்தலாக பேசினுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியும். அடுத்தது, இந்த யூனிவர்சிட்டி சம்பவம் எஃப்ஐஆர் லீக், இதில் வந்து பத்திரிகையாளர்கள் சில பேர் அவங்களுக்கு வந்து அந்த பழைய செக்ஷன் 41A இதை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கின்றது, இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்லலாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு. பட்டு கோர்ட்டுடைய தீர்ப்புகள் நிறைய இருக்கின்றன, அது டவுன் த லைன் எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்லாம் பார்க்க முடியாது. இந்த 7 வருடங்களுக்கு குறைந்த தண்டனை பெறக்கூடிய வழக்குகள் இதிலெல்லாம் கைது தேவையா அப்படின்லாம் கோர்ட்டு கேட்டிருக்காங்க. ஆனாலும் சகட்டு மேனிக்கு அரெஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க, வேண்டாதவங்களா இருக்க பட்சத்தில். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இனியோ வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லியும் அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சோம், அதனால் அங்கே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இன்றைக்கி செய்தி பார்த்தேன், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ இல்லை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் கேட்குறாங்க. ஃபோனெல்லாம் அவங்க எடுத்துக்கினாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஏன்னா அந்த ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இதை எதிர்த்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க இல்லையா, அதாவது கமிஷன் மீதான நடவடிக்கை, இது சம்மந்தமான விஷயங்கள். அதனால் சுப்ரீம் கோர்ட்டோட இதில் இருக்கிறதுனால நாங்கள் இதில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ப்ரெஸ் கிளப்பிலிருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. ஆனால் யார் யாருடைய செல்ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டதா செய்திகள் வந்திருக்கோம், அந்த தனிப்பட்ட பத்திரிகையாளர்கள் அவங்க தரப்பிலிருந்து ஒரு ட்வீட்டோ ஃபேஸ்புக் போஸ்ட்டோ கூட ஏன் கண்ணில் படலைங்க. இப்போ இதே சிபிஐ வந்து இவங்க ஃபோனெல்லாம் தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னால், அந்த ஃபோனை பறிகொடுத்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் சும்மா இருந்திருப்பாங்களா? இந்நேரம் எவ்வளவு பெரிய கண்டன குரல் எழுந்திருக்கும். இல்லை ப்ரெஸ் கிளப்லேயே பெரிய போராட்டங்கள் இல்லை ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் சம்மந்தப்பட்டவங்க வாயை துறக்கலை அப்படின்னும்போது அப்போ தான் எனக்கு ஒரு டவுட்டு வந்தது. இது வந்து விசாரணைக்காக போலீஸ் வாங்கிக்கினாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் இப்படி இருக்கக்கூடாது?
சம்பந்தப்பட்ட ஊடகவியலாளர்களே போலீஸ்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துட்டு, சார் இந்த ஒன்றிய அரசாங்கம் பெகசஸ் ஏதாவது இது உள்ள விட்டுக்கிறாங்களா பாருங்க சார், அது எங்களை வேவு பார்க்கறதுக்காக இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம், நீங்கள் இதை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பெகசஸ் இல்லை அப்படின்னு சர்டிஃபை பண்ணி எங்ககிட்ட கொடுங்க சார், அப்படி கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி பல விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ முழு உண்மையும் நமக்கு தெரியணும். காவல்துறையிலேருந்து இது சம்மந்தமாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல, வந்தால் தான் தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு. அப்போ அந்த ஈசிஆர் விஷயத்துலையும் காவல்துறைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னாடி ஆதரவாளர்கள் ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க இப்படி தான் நடந்தது அப்படின்னு. அதனால் என்ன நடந்தது அப்படின்றதே குழப்பமாகுது இல்லை? ஸோ சம்பந்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் யார் யார் ஃபோனை எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்களோ அவங்க வந்து சொல்லணும். இன்னி வரைக்கும் அவங்க வந்து ஃபோன் போனதை பற்றி ஒன்றும் சொன்னதாக தெரியல. அதுக்கப்புறம் தானே வந்து அது பெகசஸுக்காக குத்தாங்களா இல்லை இன்வெஸ்டிகேஷனுக்காக குத்தாங்களா அப்படின்னது அவங்களே ஒன்றும் சொல்ல அப்படின்னும் போது எதுக்கு தேவையில்லாமல் இது கோர்ட்டுக்கெல்லாம் போயின்னு. பரவாயில்ல, அந்த ஊடகவியலாளர்கள் அந்த ஊடக தர்மத்தை கட்டி காப்பாற்றுகின்றனர். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.